சிறப்பை நினைவுபடுத்தினார்கள். சகோதரர்களே, நாங்கள் எப்படியான சிறந்த ஒரு நாளில் இருக்கிறோம் என்ற ஃபீலிங் உணர்வு எங்களிடத்தில் இருக்கும். ஏனைய நாட்களை போன்று சாதாரணமாக நினைத்து விடாது. நாங்கள் இருக்கிற காலம் அல்லாஹ்வுக்கு மிக அமல்கள் மிகவும் விருப்பமான ஒரு காலம் என்ற அந்த உணர்வை தொடர்ந்து எந்த அளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவு நன்மைகளை செய்து கொள்வதில் கவனமிக்கவர்களாக இருக்க. காரணம் என்ன? இந்த நாட்கள் அடியார்கள் செய்யும் சிறிய பெரிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற கூலி ஏனைய காலங்களில் அந்த மாதிரி என்ன செய்யப்படுவதில்லை, வழங்கப்படுவதில்லை. ஏனைய காலங்களில் அந்த மாதிரி வழங்கப்படுவதில்லை. சஹாபாக்கள் எவ்வளவு கவனமாக நுணுக்கமாக இந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்று சொன்ன உடனே கேட்ட கேள்வி என்ன? அப்படின்னா ஜிஹாதை விடவுமா? அப்படின்னா ஜிஹாதை விடவுமா? நபி அவர்களுடைய பதில் இருந்துச்சு. என்ன பதில்? ஆம், ஜிஹாதை விடவும் தான். சோதரி அல்லாஹ்வுடைய அருள் விசாலமாக அவன் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் என்ன செய்வான்? எனக்கு தெரியும், மக்கால் ஒரு வக்து தொழுதா 1,00,000 தொழுகையுடைய நன்மை வழங்கப்படுகிறது. மதீனால ஒரு வக்து தொழுதா 1000 தொழுகைகளுடைய 1000 தொழுகைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. 6 மாசமும் 20 நாளும் ஒருத்தர் இங்கே தொழுதா தான் 1000 தொழுகைக்கு ஈக்குவலாக. 6 மாசமும் 20 நாளும் தொழணும் வெளியில் ஒரு பள்ளியில், அப்பதான் 1000 வக்து. அப்போ 1,00,000 வக்து தொழுகிறதா இருந்தா கிட்டத்தட்ட 55 வருடங்களும் 6 மாசமும் 20 நாளும் வெளியில் ஒரு பள்ளியில் தொழணும். அப்படி தொழுதாதான் மக்காட ஒரு ஃபஜ்ருக்கு ஈக்குவல். அப்போ லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாம் சேர்த்தா என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ். நான் அந்த அளவு காலம் வாழ போகிறதும் இல்லை. அப்போ தாலிக்க ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அருள். நான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். அப்போ அல்லாஹ் சில இடங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், சில தூதர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போல சில காலங்களை அப்போ அந்த வகையில் சிறப்புப்படுத்தப்பட்ட காலம். உலமாக்களுடைய கருத்து, ரமலானுடைய பிந்திய 10 விட இந்த நாட்கள் சிறந்தது என்றது. ஆனால் ரமலான் பிந்திய 10 வந்துட்டா மாஷா அல்லாஹ், நாங்கள் நன்மை செய்யறதுல என்ன ஆர்வம் கூடுது. ஆனால் இந்த நாட்களை சர்வ சாதாரணமாகவே கழிச்சுதான். ஏனைய நாட்களை சாதாரணமாக கழிக்கிறது போன்று இந்த நாட்களும் என்ன செய்யப்படுவது? ஏனைய நாட்களில் ஜமாத் மிஸ் ஆகணுமா? இந்த நாட்களையும் ஜமாத் மிஸ் ஆகுது. ஏனைய நாட்களில் குர்ஆனை சும்மா பட்டும் படாதமாய் ஓதுன மாதிரி அப்படின்னு தான் இந்த காலத்துலேயும் என்ன, ஏனைய காலத்தில் கொஞ்சம் டைம் கிடைச்சா கொஞ்சம் திக்கர் கொஞ்சம் செஞ்சு கொள்வது என்ற மாதிரி அப்படித்தான் இந்த காலமும் இருக்குது. இல்லையே, ஜிஹாதை விட இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு பெரிய கூலிண்டா. இப்போ கம்பெனி அறிவிச்சிச்சுன்னு வைங்க, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தை சொல்லி அந்த மாதத்தில் 8 ஹவர்ஸ் இல்லை ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு நாங்கள் ஒரு 3 months சேலரியே ஒரு அடிக்கே சர்வம்டா. அந்த மாதம் வாரத்தை கணக்கு வச்சு எல்லாமே வச்சு என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. காரணம் ப்ரொமோஷன். அந்த காலத்தில் என்ன மாஷா அல்லாஹ். சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் பெரிய ஒரு ப்ரொமோஷன் சொல்ல போனால் மெகா ப்ரொமோஷன். இதை மாதிரி ப்ரொமோஷன் ஒன்று இந்த லைஃப்பில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மையை இந்த காலத்தில் கொடுக்குறான்டா. அப்போ வளமையாக செய்கிற அதே அமல் தான் என்றால் அர்த்தம் இல்லையே. சிலாக்கள் பாருங்க, வளமையாக சில ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு கொண்டு இருந்தாரு, நல்லா. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. இந்த 10 நாளைக்கு மட்டும் இல்லை, அது வளமையாக செய்கிறோமா இப்போயே செய்ய தான் வரும். வளமையாக செய்கிறோமா என்ன, அதே இப்பயும் அந்த டைமை அதில் தான் கழிக்கணும். இந்த காலம் அதுக்குரிய காலம் அல்ல. இந்த 10 நாள் 10 days இது மெகா ஆஃபர் உள்ள காலம். இந்த காலத்தில் எவ்வளோ நன்மைகள் அதிகமாக செஞ்சு கொண்டே இருப்போம். ஏன்னா சும்மா யோசிச்சு பாருங்க. சரிங்க, உதாரணமாக ஒரு ஃபுட்பால் விளையாடுன்னு வைக்கிறேன்னா, ஒரு ஃபிசிக்கல் பாடிக்குன்னு ஒரு அதில் ஒரு ஃபாய்தா இருக்கு. இவர் ஃபுட்பால் விளையாடினார் அப்படின்னு பட்டுவழியில் என்ன செய்ய நன்மை எழுத விடுமா? சுப்ஹானல்லாஹ் சொன்னா நன்மை எழுதுகிற மாதிரி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நன்மை எழுதப்படுற மாதிரி என்னன்னு சொல்லல. செய்யணும், பாடிக்கு தேவைகளுக்கு ஃபிசிக்கல் தேவை. ஆனால் சிறப்பான காலங்கள் வர்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? அதுகளை கொஞ்சம் சைடாக்கிடுவோம். ஏன் சுபோது வந்துட்டு விடியாமல் ஜேசியை போட்டு கொண்டு போய் கிரவுண்டுக்கு ஒரு 2 ஜூஸ் ஓதலாம் 3 ஜூஸ் ஓதலாமே உட்காது. எதுக்காக? இந்த நாட்களுடைய சிறப்புக்காக. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பாருங்க நுணுக்கத்தை.
காலு வலல் ஜிஹாத், யார சொல்ல ஜிஹாதை விடவுமா? நபி என்ன பதில் சொன்னாங்க? எஸ், ஜிஹாதை விடவும் தான். அவர் ஜிஹாத் என்றது எவ்வளவு பெரிய அமல். சும்மா யோசிப்பார். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார சொல்லலாம், ஜிஹாதுக்கு முஜாஹிதீன்கள் போன பிறகு அதுக்கு ஈக்குவலான நன்மையை எப்படி அடைஞ்சு கொள்ளணும்னு கேட்கிறாரு. இவருக்கு பிளான் என்ன? போகாம வீட்டுல இருந்து என்ன சரி செஞ்சு என்ன அந்த நன்மையை அடைஞ்சு கொள்றா இல்லையா? மா யஅதிலுல் ஜிஹாத். கேட்ட கேள்வி என்ன? ஜிஹாதுக்கு நிகரான அமல் என்ன கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்களா, அவங்க போன பிறகு நீங்க தொழுகையில ஈடுபடணும், ஆனா வரும் வரைக்கும் அந்த தொழுகை விடக்கூடாது. போன பிறகு நீங்க நோம்பு பிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணணும். அந்த போன ஜிஹாத் ஜமாத் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க நோம்பு விடவும் கூடாது, தொழுகை விடவும் கூடாது. இது யாரு கேட்கணும் சோதரர்களே? மனுஷனுக்கு அப்படி செய்யணுமா? என்ன செய்யலாது. இப்போ அரஃபா நோம்புல வந்து நபியோங்க லுஹர் தொழுகத்திலிருந்து மாறிபு வரைக்குமே ஃபுல்லாக துவால ஈடுபட்டார்கள் என்று எங்கள் ராஜிமார்கிட்ட சொன்ன உடனே, அப்போ லஞ்ச் இல்லையா மோடேன்னு டக்குன்னு மைண்ட் எங்கே போகுது? லுஹர் தொழுகத்தில் மாறி வரைக்கும் அப்போ லஞ்ச் எல்லாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கிடைக்கும். விளைவிச்சா அடுத்தது என்ன? அப்படி தொழுங்க, அப்புறம் இருந்து துவா கேட்கணுமா? உண்மைதான், எங்களுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு ஈமான்ட பவர் இல்லை எங்கள்கிட்ட. ஆனாலும் அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டி கொஞ்சமாவது ஏன்னா நெருங்குற மாய்க்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்து. ஏன் காரணம் என்ன? அன்றைய நாள் ஸ்பெஷல் டே. அன்று அல்லாஹ் வானத்தில் இறங்கி ஏன்னா அடியார்களை பார்த்து மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுகிற நாள். அப்போ எவ்வளோ ஒரு கவனம் இருக்கணும். எனவே சகோதரர்களே, இந்த 10 நாளை நாங்கள் கவனம் இல்லாமல் ஆக்கினோம்னு சொன்னால், ஏனைய காலங்கள் மாதிரி தான் இந்த காலத்திலையும் நாங்கள் அமல் செய்வோமா இருந்தால் நாங்கள் இந்த நாளுக்கு எந்த விசேஷத்தையும் கொடுக்கல. ஏனைய நாட்களில் செய்கிற அதே திக்ரு தான், அதே சுன்னத்து தான், அதே குர்ஆன் ஓதுறது தான். வளமையாக ஒரு நாளைக்கு 4 பேஜ் ஓதுனாங்கன்னா இந்த காலத்துல 4 பேஜ் தான்டா. அப்போ கல்யாணம் பண்ணி வந்தால் எங்களோட நிலைமை என்ன வீட்டில் யோசிப்பாங்க. ஏனைய காலத்தில் இருந்த மாதிரியே இருப்பாங்க. எவ்வளோ டென்ஷன். ஏன்னா அந்த கல்யாணம் முடியும் வரைக்கும் அப்பாவுக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கும். அதே பாடாச்சா, இதே பாடாச்சா, அவங்களுக்கு செஞ்சீங்களா, இவங்களுக்கு செஞ்சீங்களா, சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ கவனமும் இவ்வளோ ஏற்பாடும் இந்த கல்யாணம் முடியும் வரைக்கும் இல்லை. அப்போ இந்த 10 நாள் முடியும் வரைக்கும் எங்களுக்கு அப்படியே ஒரு டென்ஷன் நீக்கும். ஏன்னா நாங்கள் என்ன அமல் செஞ்சோம், என்ன இபாதத்துக்கு கூட செஞ்சோம், என்ன திக்ர செஞ்சோம், என்ன சதகா செஞ்சோம். சோதரர்களே, காரணம் என்ன? வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். ஜிஹாதை விடவுமா? எஸ், ஜிஹாதை விடவும் தான். அப்போ எனவே சும்மா வீணாக இந்த காலத்தில் நாங்கள் கழிப்போம்னு சொன்ன சகோதரர்களே, உண்மையிலேயே நாங்கள் சிறப்பு புனிதத்தை விளங்கலன்னு அர்த்தம். புனிதத்தை என்ன செய்யலை நாங்கள் விளங்கல்ல. அந்த வகையில் இமாம் நினைவுபடுத்துகிறாங்க, வார செவ்வாய்க்கிழமை அரபாவுடைய நோன்பு வரும். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்களிலும் நான் நோன்பு பிடிக்கிறேன் தாராளமாக. காரணம், நபியோங்க இந்த நாட்களில் செய்யப்படும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய ஒரு குதர்க்க வாதம் என்னென்னு சொன்னால், இந்த நோம்பு பிடிக்கிறது சுண்ணத்தில் காரணம்னா நபியோங்க நோம்பு பிடிக்கல. இந்த காலத்தில் நபியோங்க என்ன செய்யலை, இந்த காலத்தில் நோம்பு பிடிக்கல. எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்களை பார்த்தா ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க நபியோங்க நோம்பு பிடிக்கலன்றாங்க, ஹப்சா நாயகி சொல்கிறாங்க நபியோங்க நோம்பு பிடிச்சாங்கன்றாங்க. இல்லைச்சா? உலமாக்கள் விளக்கம் சொல்கிறாங்க, என்ன இவங்கள்ட்ட வந்து நேரம் நோம்பு பிடிச்சிருந்திப்பாங்க, அவங்கள்ட்ட போன நோம்பு பிடிக்காம இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர்கிட்ட என்னத்தை கண்டாங்களோ அதை என்ன செஞ்சுக்காங்க, அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ பொதுவாக ஹதீஸில் ஒரு எதிரிக்கன்னு சொன்னால், முரண்பாடு வந்தால் அந்த முரண்பாடை தீர்க்கிறதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு தான் சொல்லாங்க, குல்லுன் ரவா பிமா ரஆ. ஒவ்வொருவரும் தான் கண்டதை அறிவித்திருக்கிறார்கள். இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நபியவங்க நின்று சிறுநீர் கழித்ததே இல்லை. யாராவது நபி அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததாக சொன்னால் அவர் பொய் கூறுகிறார். இது யாருக்கு ஸ்டேட்மெண்ட்? ஆயிஷா நாயகி ஸ்டேட்மெண்ட். ஹுதைபா அவங்க சொல்கிறாங்க, நான் நபியோட ஒரு இடத்துக்கு போகிறேன், நபி நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாங்க, நான் தான் காடா நின்றேன்றாங்க. மறைச்சு நின்றது யாரு? நான் தான் மறைச்சு கொண்டு நின்றேன்றாங்க. ஹுதைபா யாரு? அவரும் ஒரு சஹாபி. இல்லைங்களா? இப்போ ஆயிஷா நாயகி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ஹுதைபா அவங்க சொல்கிறத பொய்ன்னு சொல்லிடுமா? அவரும் ஒரு சஹாபி. அது மட்டும் இல்லாமல் சாஹிபு சிர் ரசூல் இல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர் என்ற பட்டம் பெற்றவர். இப்போ எப்படி பிரச்சனை தீர்க்கிறது? அப்போ என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் தான் கண்டதை அறிவிச்சுக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அப்படி சொல்ல காரணம், அவங்களோட தானே அதிக நேரம் வீட்டில் தானே. இல்லைங்களா?
அவங்க ஒருபோதுமே நபியவங்க அப்படி நின்று சிறுநீர் கழித்ததை காணவே இல்லை ஆயிஷா நாயகி. அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க அப்படியே அறிவிச்சாங்க. உதைவார்கள் நேரடியாக கண்டிருக்கிறாங்க. அவர் இன்னும் சொல்றாரு, நான் தான் காட் பண்ணி நின்றேன்னு கூட சொல்றாரு. அப்ப அவர் பொய்ன்னு சொல்லிடுமா? இல்லை, அவரும் சாமி. அப்ப அவர் கண்டது அவர் அறிவிச்சிருக்கிறார். அப்ப எனவே நபியவங்களோட பெரும்பான்மை என்ன, உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிப்பார்கள். சில சமயங்கள்ல என்ன இந்த மாதிரி நின்று சிறுநீர் கழி. உண்மையிலே இது ஒரு மார்க்கம் எங்களுக்கு தந்த ஒரு சலுகை தான். இந்த நின்று தான் உட்கார்ந்து தான் பெய்யோடும். நின்று பெய்யுறது ஹராம்னு சட்டம் வந்திருந்தா எவ்வளோ. இப்போ சில வார்த்தைக்கு இந்த ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா அங்கே உட்கார்ந்து பெய்யறதுக்கு அவன் ஏற்பாடே செஞ்சில்லை. அவனுடைய ஏற்பாடே நின்று பெய்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன செய்யுது இந்த டைம்ல? அப்போ பாருங்க, மார்க்கம் அதில் அதாவது ஹராம் என்று வைக்காததால அது எங்களுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சலுகையாக போய்விட்டது. அதனால இப்போ 2 சஹாபி 2 மாய் அறிவிச்சிருந்தாலும் அதே மாதிரி தான். இன்னொரு உதாரணம் என்ன, ஹதீஸ்ல வருவது, நபி அவங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்யும் போது அவங்க இஹ்ராமோடு இருந்தாங்க. அதாவது ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்திருந்த நேரத்தில் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்றாங்க. சரிங்களா? ஆனால் நேரம் ஆப்போசிட்டா யார் இந்த செய்தியை சொல்றா? இப்னு அப்பாஸ் நாம சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் யார்? பெரிய சஹாபி. அவர் தான் சொல்றாரு. புகாரில் அந்த ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் மைமூனாவை திருமணம் செய்யும் போது அவர்கள் இஹ்ராமோடு இருந்தார்கள். உதைபார்கள் அவங்களுடைய செய்தி வருவது இல்லை, நபி அவங்க இஹ்ராமோடு இருக்கலன்னு சொல்லி. சரிங்களா? இப்போ இதுவும் முரண்பாடா இல்லையா? உலமாக்கள் எப்படி இந்த முரண்பாட்டை தீர்த்தாங்கன்னு சொன்னா, இந்த சம்பவத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தாங்க. இந்த சம்பவத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தா ஹுதைபா தான் கலந்து கொண்டிருக்க. இன்னும் அவர் சொல்றாரு, நான் தான் புரோக்கரா இருந்ததே என்றார். அந்த கல்யாணத்துக்கு புரோக்கரே நான் தான். அப்ப புரோக்கர்கிட்ட கதையை கேட்கிறியா? இப்னு அப்பாஸ் சிறந்த சஹாபி தான். ஆனால் இருந்தாலும் கூட மைமூனா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த காலத்தை பார்த்தா இப்னு அப்பாஸ் நாம சின்ன சிறுவராக இருந்த காலம் அது. அப்ப எனவே நேரடியாக அவர் சம்பவத்தில் சம்பந்தப்படலை. நினைச்சா யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு தான் அவர் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் நாம சொன்னாங்கன்றது உண்மை, அது புகாரில் செய்தி இருக்குது. ஆனா அந்த செய்தி பிழையான செய்தி. அந்த செய்தி என்ன? ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தி வருது, நபி அவங்க மஹரமா இருந்த இஹ்ராமோடு இருக்கல. இன்னும் சொல்ல போனா இஹ்ராமில் இருப்பவர் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்து வைக்கக்கூடாதுன்னு வேற ஹதீஸும் வருது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா என்ன, அப்ப எனவே முரண்பாடு ஆகும் போது தீர்க்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வழிகளை வச்சிருக்காங்க. அப்ப ஆயிஷா நாயகி நபி அவங்க நோம்பு பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஹப்சா நாயகி நோம்பு பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்கள் சில பிரச்சனைகள் இருக்குது. சரி, பிடிக்கிறது ரெண்டே வச்சுருவோம். நாங்கள் ஒரு வாரத்துக்கு என்ன செய்வோம், நபி அவங்க நோம்பு பிடிக்கல, ரைட், ஓகே. இப்போ ஹதீஸ் என்ன சொல்றது, அந்த நபி தான் வாயால சொன்னாங்க என்ன, இந்த நாட்களில் செய்யப்படும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அனைத்து அமல்னு சொன்னா நோம்பு அதில் அடங்குமா இல்லையா? நல்ல அமல்கள்ல பட்டியல் போட்டீங்கன்னா இஸ்லாத்தினுடைய தூண் என்ற அளவுக்கு நோம்பு சிறந்ததாக இருக்குது. அப்படியா இல்லையா? சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறது நபி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நோன்பில் மிகச்சிறந்தது தாவூத் நபியுடைய நோன்புண்டாங்க. நோன்புல மிக சிறந்தது தாவூத் நபி எப்படி நோன்பு பிடிப்பாங்க? ஒரு நாளைக்கு நோன்பு, ஒரு நாளைக்கு நோன்பு இல்லை. ஒரு நாளைக்கு நோன்பு, ஒரு நாளைக்கு நோன்பு இல்லை. அப்படி என்ன அந்த அளவுக்கு அதிகமாக அப்படி. அப்போ வருஷத்துல 6 மாசம் நோன்பு, 6 மாசம் நோன்பு இல்லை. அந்த அளவுக்கு அதுல ஆகும். அப்ப சிறந்த அமல் அது என்ன? அப்ப இந்த நாட்களில் செய்யப்படும் எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு இந்த ஹதீஸ் ஏன்னா இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபி அவங்க சொன்ன இந்த ஹதீஸ், எந்த அமலையும் நாம் செய்யலாம். நபி அவங்க அதை செஞ்சாங்கன்னா செய்யலையான்னு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அமலா இருந்தா மட்டும் போதும். சரிங்களா? இப்ப நாங்க இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் நபி அவங்க எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதுனாங்க, நபி அவங்க எவ்வளவு திக்ர் செஞ்சாங்க, எவ்வளவு சதகா செஞ்சாங்கன்னு பார்த்தா செய்யறோம் இல்லை. இந்த நாட்கள் அமல் செய்வதற்கு ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, 5 நாள் போயிட்டு 5வது நாள் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 5 நாள் எங்களுக்கு பேலன்ஸ். இந்த 5 நாள்ல 4 நாள் நோன்பு பிடிப்பதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட நாள். அதிலே விசேஷமாக அரஃபாவுடைய நாள். முந்தின 8 நாள்ல நாங்கள் நோன்பு பிடிக்காட்டியும் அரஃபாவுடைய நாள்ல கவனம் செலுத்த வேண்டும். காரணம், 2 வருட பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நோன்பு. நேற்று கூட ஒரு சோழர் கேட்கிறாரு, நாட்டுக்கு போயிட்டாரா, இப்போ நாங்கள் எப்போ அரஃபா நோன்பு பிடிக்கிறேன்னு கேட்குறாரு. ஏன்னா இப்போ இங்கே செவ்வாய்க்கிழமை எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அரஃபா நோன்பு நாட்டில் ஏன்னா அவங்க அடுத்தடுத்த முறை கண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அரஃபா நோன்பு இப்போ புதன்கிழமை. அப்போ அவங்க கேட்குறாங்க கேள்வி வந்து, இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம், நாட்டில் இருக்கிறோம்,
அங்குள்ள அரஃபா படி நோம்பு பிடிக்கிறதா ஏன்னா இங்கே உள்ள அரஃபா படி நோம்பு பிடிக்கிறதா? எனக்கு லேசான ஒரு பதில் நான் சொன்னேன், 2 அரஃபாலே நோம்பு பிடிக்கிற விஷயம் பிடிச்சானே. இங்கே உள்ள அரஃபாவுக்கு நோம்பு பிடிங்க, அங்குள்ள அரஃபாவுக்கு நோம்பு பிடிங்க. அப்போ ஏதோ ஒரு அரஃபா ஒன்று படுவா இல்லையா? ஏதோ ஒரு அரஃபா இது செஞ்சிடும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அங்குள்ள கணக்குப்படி அவங்க எங்கட அரஃபால நோம்பு பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அன்றைக்கு புறையட்டு அப்படித்தானே. புறையட்டில் நோம்பு பிடிக்கிறது அனுமதியா இல்லையான்னு அந்த ஹஜ் மாதத்தில் புறையட்டில் தாராளமாக நோம்பு பிடிக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் புறையட்டிலே நோம்பு பிடிச்சி அடுத்து வரக்கூடிய என்ன சிலருடைய வாதம் என்னென்ன சகோதரர்களே, ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் நேரம் தானே அரஃபா நேரம், அப்படியா இல்லையா? அப்போ அதை வச்சு தானே மையமாக நோம்பு பிடிக்கணும். இது சொல்றதுக்கு அழகா இருக்குது, இந்த வாதம் சொல்றதுக்கு அழகா இருக்கு. ஆனா இது சர்வதேச மட்டத்தில் நடைமுறைப்படுத்த போனா ஹாஜிகள் அரஃபால இருக்கிற நேரம் உலகத்தில் ஒரு பகுதியில் ஆவாகிவே நோம்பு பிடிக்கும். ஹாஜிகள் அரஃபால இருக்கிற நேரம் தான் நோம்பு பிடிக்கணும் என்ற வாதத்தை நீங்க வச்சீங்கன்னா அப்போ உலகத்தில் ஒரு பகுதி என்ன, உலகத்தில் ஒரு பகுதி ராகு. ஒரு முறை ஒரு சவுதி அமெரிக்கா போனாரு, கோலம் நடிச்சேன். அவர் திடீர்னு எனக்கு ரீகால் பண்ணி கேட்டார், என்ன ரம்ஜான் என்ன விஷயம் கேட்டார். நான் சொன்ன பேசலாமா, ஏதாவது என் டைம் என்னன்னு தெரியுமா கேட்டேன். 3 மணி தான் அவ்வளோ அதை கவனிக்கலை. நான் சும்மா போல அடித்தேன், பார்த்தா 3 மணி அங்கே. அப்போ நாங்கள் இங்கே என்ன இப்போ தான் எங்களுக்கு 5 மணி 6 மணி, இங்கே அங்கே பார்த்தா 3 மணி. அப்போ எனவே ஹாஜிகள் அரஃபால இருக்கிற நேரம் உலகத்தில் எல்லாரும் பகலில் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் ஒரு பகுதி என்ன நைட் ஆயிடும். அப்போ அவங்க எப்படி நோம்பு பிடிப்பாங்க? இந்த வாதத்தை வச்சுக்கிட்ட ஹாஜிகள் அரஃபால இருக்கிற நேரம் தான் அரஃபா நோம்பு. அப்போ அது பிரச்சனையை உண்டாக்கும். சரிங்களா? அதனால் நாங்கள் எங்கள் நாட்டில் பிறகண்ட பிரகாரம் எது 9 எங்களுக்கு எது 9 அன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டியதான் நோன்பு பிடிக்கும். சரி, ஒரு மனசில் ஒரு குறுன்னு இருக்குதுன்னு வைங்களேன், என்னடா அரஃபா நோன்பு சரி, அப்போ வந்து நான் செய்து முடிஞ்சு பிரச்சனை ஈஸியாக செய்யணும், தீர்த்து கொள்ளலாம். அரஃபாவுடைய நோன்புல நாங்கள் என்ன செய்வோம், கவனம் செலுத்துவோம். காரணம் என்ன? 2 வருட பாவங்களுக்கு மன்னிப்பு. அதே போன்று பெருநாள் தினமும் என்ன சிறந்த தினம். பெருநாள் தினம் என்று சகோதரர்களே, அந்த பெருநாள் ஹுதுபாவுக்கு போகிற நேரம் வார நேரம் சில சுண்ணத்துக்களை நம்பியவங்க செஞ்சுக்கிறாங்க. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் தொழுது விட்டு வந்த பிறகு என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். பெருநாள் தொழுகைக்கு செல்லும் போது போகும் வழி வேறு, வரக்கூடிய வழி வேறு. அதுலேயே சில கேள்வி, ஒரு ரோட்டா இருக்கு எங்களுக்கு கை அடிச்சுங்க. ஒரு ரோட் இருந்தால் வலது கையால் போக, வரப்போக இடது கையால் வாங்க. ஏன்னா ரோட்டில் 2 பகுதிக்குமா இல்லையா? அப்படி என்ன செய்யும். எதுக்கு காரணம் என்ன? சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக. அப்ப ஏன் நபி அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஹதீஸ்ல காரணம் சொல்லப்படலை. நபி அவங்க ஒரு பக்கத்தால் போவாங்க, வேற ஒரு பக்கத்தால் வருவாங்கன்னு தான். அது என்ன காரணம்? சில உலமாக்கள் ஆய்வு செஞ்சு சில காரணங்களை சொல்றாங்க. நபி அவங்க அந்த பெருநாளை வந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும், அறிமுகப்படுத்தணும். அதனால தான் ஒரு ஏரியாவில் போனால் அந்த ஏரியா மக்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அதனால் வரும்போது வேறு ஏரியாவால் வராங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கும் இன்றைய பெருநாள் தினம் என்பது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்த பெருநாளை பிரஸ்தாபிக்கணும். இருக்கக்கூடிய நன்முஸ்லிம்களுக்கு இது எங்களுடைய சந்தோஷமான நாள் என்பதை என்ன செய்யணும், புத்தாடைகளை அணிந்து நாங்கள் காட்டணும், இதை வெளிப்படுத்தணும் என்றதுக்காக என்ன செய்யறாங்க, இப்படி செஞ்சு இப்படி பல காரணங்கள் எனக்கு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்லப்பட்ட காரணங்களே அது ஹதீஸ்ல என்ன செய்யப்படலை. நாங்கள் சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துவோம். பள்ளிவாசலுக்கு ஒரு பக்கத்தால் போகிற, அடுத்த பக்கத்தால் என்ன அடுத்த ரோட்டால் வாருது. அடுத்தது பெருநாள் ஹுதுபா சகோதரர்களை, உண்மையிலேயே அது கடமை கிடையாது. பெருநாள் ஹுதுபா வந்து ஃபர்து கிஃபாயா தான். நம்ம ஜும்மா ஹுதுபா மாதிரி அல்ல. பெருநாள் ஹுதுபாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்காக வேண்டி இமாம் சலாம் கொடுப்பது தான் தாமதம். இல்லைங்களா? சலாம் கொடுப்பது தான் தாமதம். வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிக்குது, அங்கே கால் பண்ணி கொண்டீங்க, ஒரே ஒரு இல்லையே பள்ளியில் இருந்து அந்த ஹுதுபாவை கொஞ்சம் கேட்டு. இப்போ எங்கடாக்கள் ஒரு நியாயம் என்னென்னா, அரபுலேனா ஒரு விலங்கு இல்லையே, அதுக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ மிச்ச நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அல்லாவுடைய மாளிகையில் இருந்து கொண்டிருந்தாலே நன்மை கிடைக்குமா இல்லையா? அந்த நன்மையை அடைந்து கொண்டு அந்த இபாதத்தை முழுமையாக முடித்து விட்டு செல்வதற்காக என்ன செய்யுது நாங்கள் இருக்கிறது. அதே போல பெருநாள் தினம் அன்று பெருநாள் தொழுகைக்கு பிறகு நடைபெற வேண்டிய முக்கியமான அமல் குர்பானுடைய அமல். யாருக்கு முடியுமோ தானே அந்த மிருகத்தை தனது கையினால் அறுத்து அல்லது அறுக்கப்படும் அந்த நேரத்தில் அங்கு ஆஜராகி அந்த இபாதத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வாறு செய்வதுதான் சிறந்தது.
சிலாக்கள் எடுத்துனா நாளைக்கு சல்லி அனுப்பிவிட்டு அவரோட வேலையை பார்த்துவாங்க. நினைச்சா அவருக்கு சல்லி அனுப்புற மட்டும்தான் வேலை, மற்ற வேலை அங்கே கிராக்கள் என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சு போகிறோம். இல்லை, எங்களுக்கு ஏதுமாக இருந்தால் நாம் இருக்கும் இடத்தில் ஒரு ஆட்டை எடுத்து நாம் அறுத்து அதை எங்களை கையாலேயே என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முடியுமா இருந்தால் அது என்ன செய்யும், அது சிறந்ததாக இருக்கும். அப்போ குர்பான பெருநாளைக்கு பிறகு அறுப்பது என்பது தான் என்ன சுன்னத்து. அதை பங்குடணும் என்றது அன்றைக்கே கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. அதை நாங்கள் ஸ்டோவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்தண்டு அதுக்கு அடுத்தண்டு எல்லாம் கொடுத்தாலும் கூட என்ன இல்லை, தப்பு கிடையாது. அப்போ அதை நாங்கள் சாப்பிடலாம், சாப்பிடுறது சுன்னத்து. நினைச்சா நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு இப்படி பகிர்ந்து அளிக்கிறதுல என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதுலேயும் ஒரு கேள்வி இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே பெருநாள் தொழுந்த உடனே நாட்டில் ஏற்ற குர்பானை நான் அறுக்க சொல்லலாமா? நினைச்சா இங்கே பெருநாள் தொழணும்னு, அங்கே பெருநாள் தொழலே, அங்கே பெருநாள் அடுத்தண்டா இல்லையா, அடுத்தண்டு. அப்போ அதுலேயும் ஒருத்தர் கேள்வி, நேற்று ஒருத்தர் கேள்வி அனுப்பிக்கிறாரு, மலேசியாவிலேருந்து ஒருத்தர் ஆடு ஒன்று குர்பான் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஸ்ரீலங்காவில் சொல்லிக்கிறாராம். அப்போ அவர் சொல்கிறாரு, மனைவி அங்கே முந்தினாண்டே பெருநாள் நினைச்சா கவுனி மாதிரி. அப்போ அறுத்துட்டோம்டா அடுத்தண்ணி இங்கே பெருநாளைக்கு எங்களுக்கு அடைச்சி கிடைச்சுமா இனிமே பெருநாளைக்கு ஆக்கிறதுக்கு எப்படி பிளான் பார்த்தீங்களா? முந்தினாண்டே அறுத்துட்டோம்டா அடுத்தண்டு மாஷா அல்லா எங்களோட பெருநாளைக்கு ஆக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்சமா இருக்கும். அதனால அப்படி செஞ்சால் பரவாயில்லையான்னு சொல்லி எங்களை பெருநாளுக்கு சட்டம் எங்களை இறைச்சிக்காக வேண்டி எங்களை சாப்பாடுக்கு சட்டத்தை மாற்றிடுவான். நினைச்சா மிருகம் எங்க இருக்கிறதோ என்ன சட்டம் அந்த மிருகத்தோடு தான் சம்பந்தப்படுது, அப்படி ஆளோடு அல்ல. கொடுக்கிறவர் உலகத்துல எங்க வேண்டாம் அவர் இருந்துட்டு போகட்டும். நினைச்சா ஆனால் குர்பானி என்பது மிருகத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த மிருகம் எங்க இருக்கிறதோ அங்குதான் அந்த சட்டம் நடக்கும். அங்க பெருநாள் தொழுதாதான் அங்குள்ள குர்பானியை நாங்கள் என்ன செய்யணும். இப்போ உதாரணமா நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே எங்களுக்கு சொன்னார்னா, இங்கே உள்ள ஒருத்தருக்கு குர்பானி ஒன்று கொடுக்க சொல்லி சல்லி அனுப்பிட்டாருன்னு வைங்க. நாட்டிலேருந்து இங்கே குர்பானி கொடுக்க சொல்லிக்கிறாரு. இப்போ நாங்கள் எப்போ பெருநாள் தொழுவோம், முந்தினாண்டு. இப்போ எங்களோட பெருநாளைக்கு பிறகு அந்த குர்பானியை அறுக்கலாமா என்றால் அறுக்கலாம். காரணம் அவர் இன்னும் சொல்லலை, அவர் அடுத்தடுத்த செய்ய போறாரு. இருந்தாலும் சட்டம் மிருகத்தோடு சம்பந்தப்பட்டது. இங்கே தொழுகை முடிஞ்சு இங்கே அறுக்கிறதா இருந்தால் இங்கே பிறநாளை கூட என்ன செய்யலாம். அவர் கொடுக்கிறவர் தொழாட்டியும் பரவாயில்ல, அவர் இப்போ அடுத்தடுத்த தொழுகிறாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ எனவே எந்த இடத்தில் அந்த பிராணி இருக்கிறதோ அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டதாக அங்கு பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்ன செய்யப்படணும், அது அறுக்கப்பட வேண்டும். தானே? அப்போ எனவே குர்பானிக்கு வசதி யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்யக்கூடாது, அதில் பொழுதுபோக்கு செய்யக்கூடாது. ஏன்னா பெருநாள் தினம் செய்யப்படக்கூடிய மிகச்சிறந்த அமல்களில் அது ஒன்று. எந்த அளவுக்கு சொன்னால் சில ஹதீஸ்களில் வருது, யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் எங்களிடத்தில் என்ன செய்ய வேணாம், எங்களிடத்தில் வர வேண்டாம் என்று கூட நபி அவங்க செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். காரணம் அது ஒரு சிறந்த யாருக்கு வசதி உள்ளவருக்கு. வசதி என்று சொன்ன என்ன, பெருநாள் தினமன்றும் ஐயாமு தஷ்ரீக்கிலையும் தனக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உணவளிப்பதற்கு வசதி போக மேல் மிச்சமாக யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போல் அடிக்கிறார் என்னன்னு சொன்னால், குர்பானி கொடுக்க நியத்தி வச்சிருந்தாலும் திடீர்னு பிரச்சனையாக இப்போ என்ன செய்யறீங்க நினைக்கிறார். என்ன செய்ய, ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா இருக்கீங்க, ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா இருந்தீங்கன்னா போகுது. இப்போ நியத்து வைத்து விட்டோம், பிறகு முடியாமல் போனது நினைச்சா என்ன செய்ய, என்ன சுண்ணத்தான ஒரு வணக்கம் செய்கிற நியத்தை வச்சோம் அல்ல, அதுக்கு உங்களுக்கு கூலியை தந்துருப்பான் நினைச்சா. இப்போ செய்ய முடியாமல் போனால் குற்றமா என்றால் உலகியா குர்பானியை பொறுத்த வரைக்கும் குற்றம் கிடையாது. 10 நோம்பு பிடிக்கணுமான்னு கேட்குறது, அது 10 நோம்பு இதுன்னு சொல்லப்படல, அது ஹஜ்ஜிக்கு போய் குர்பானை கொடுத்தாலும் 10 நோம்பு நினைச்சா. ஹஜ்ஜிக்கு போய் யாருக்கு ஹதி என்ற குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லையோ, நேரடியாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் குர்ஆன்ல, யாருக்கு வசதி இல்லையோ فمن لم يجد فصيام 3 أيام من الحج و7 إذا رجعتم. 10 நோம்பு பிடிங்க, 3 நோம்பு அங்கே பிடிங்க, திரும்பி வந்த பிறகு என்ன செய்யுங்க 7 நோம்பு பிடிங்கன்ட்டு. ஹஜ்ஜிக்கு போய் குர்பானி கொடுக்கறதுக்கு யாருக்கு வசதி இல்லையோ அவருக்கு சொல்லப்பட்ட சட்டம் தான் அது. யார் உதுஹியா குர்பானி கொடுக்க நியத்து வைத்தாரோ பிறகு கொடுக்க முடியாமல் போனதோ அவருக்கு தின்ற குற்றம் பரிகாரம் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் வசதி இருந்தால் அதை செய்வது என்ன. நேத்தத்தில் சொல்றது 2 ஆடு கொடுக்க நியத்தி வச்சிருந்தாலும் இப்போ ஒரு ஆடுக்கு தான் வசதிக்கு தான், மற்ற ஆடுக்கு என்ன செய்யுது அல்ஹம்துலில்லாஹ் அதையாவது கொடுத்து விஷயத்தை முடிஞ்சா அந்த ஒரு ஆடு சரி குர்பான் கொடுத்து செய்யுங்க, விஷயத்தை முடிச்சுக்கோங்க. எனவே சகோதரர்களை இவ்வாறு பல்வேறு சந்தேகங்கள் என்ன மக்களுக்கு உருவாகின்றது. காரணம் சட்டங்களில் தெளிவின்மை தான் காரணம். அதனால சட்டங்களை படிச்சுட்டு சொன்ன இந்த கோளாறு குழப்பமெல்லாம் என்ன செய்யாது எங்களுக்கு ஏற்பட மாட்டாது. எனவே
பெருநாள் தினம் என்று சொல்லப்பட்ட அந்த சுன்னத்தான அமல்களை நிறைவேற்றி அன்றைய நாளிலும் என்ன பெருநாள் நாள் என்றது அது கூத்து கும்மானத்துக்குரிய நாள் என்று சிலாக்கள் வச்சுக்காங்க. ஏனைய நாட்கள்ல ஹராமும் அன்னைக்கு என கொஞ்சம் ஹலாலாக்கப்படுற மாதிரி எனக்கு ஏனைய நாட்கள்ல வசதி எப்பயும் அவர் சொல்ல வாயில வைக்கிறது இல்லை, அன்னைக்கு மட்டும் ஒரு பாட்டி அதுக்காக வேண்டி கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம். ஹராம் எல்லா காலத்திலையும் ஹராம் தான் இல்லைங்கச்சா. இஸ்ராப் எல்லா காலத்திலையும் இஸ்ராப் தான். பெருநாள்ன்றதுக்காக என்ன செய்ய முடியாது. ஆனால் அன்றைய தினத்துல நாங்கள் என்ன செய்யணும், அதாவது சந்தோஷமாக குடும்பத்தவர்களோடு நண்பர்மார்களோடு சேர்ந்து கழிக்க வேண்டிய ஒரு நாள் தான். சில சகோதரர்கள் பெருநாள் தினம் அன்று என்ன நாங்கள் வந்து மதீனா போகிறோம் இல்லைங்கச்சா, நாங்கள் மக்காவுக்கு போகிறோம். மதீனா மக்கா போகிறது எப்பயும் வரலாற்றில் எந்த நாளையும் சிறந்தது தான், அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை. ஆனால் பெருநாள் நாளைக்கு நீங்கள் அங்கே போய் பள்ளியில் உட்காந்து என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் பெருநாள் கொண்டாட வேண்டிய நாள் அப்படியே இல்லையா? இப்போ மதீனா போயிட்டீங்கன்னு வைங்க, மதீனா பள்ளியில் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் பள்ளி சிறந்த பள்ளி தான் இல்லாமல் இல்லை. சில விஷயங்கள் இருக்குது பாருங்க. நபியோக மினாவுடைய நாள் 8 அன்றைய தினத்தில் லுஹர் வந்து மினால தான் தொழுதாங்களாம். லுஹர் எங்கே தொழுதாங்க? மினால தான். மக்கா பள்ளியில் தொழுதா எவ்வளோ நன்மை, 1 லட்சம் நன்மையா இல்லையா? உலமாக்கள் என்ன சொல்றாங்க, மினாவுடைய புற 8 மக்கா பள்ளியில தொழுவதை விட ஆஜிகள் மினாவில் தொழுவதுதான் சிறந்தது. ஆஜிகள் மினாவில் தொழுவதுதான் சிறந்தது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கதான் தொழுதார்கள். அப்ப இங்க 1 லட்சம் நன்மை இருக்குதா இல்லையா? எஸ் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் மினாவுடைய லுஹர் தொழுகை நபி அவர்கள் தொழுதது எங்க? தொழுதது மக்கால, இந்த மினால. அப்ப எனவே நபி எங்க தொழுந்தாங்களோ அந்த இடத்துல தொழுவதுதான் சிறந்தது. பாருங்க, மக்கால 1 லட்சம் நன்மை இருந்தாலும் சிறப்பாக எது சொல்றாங்க? எது சிறந்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்த இடம் என்ன? அங்கதான். அப்ப எனவே சில தினங்கள் பெருநாள் தினம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய இது பள்ளிவாசல் இருந்து கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு விளைஞ்ச ஏத்திகாவிகர் பெருநாள் நாளாண்டு ஏத்திகாவிகர் ஒரு வேற நாள் கிடைக்கலையா? பெருநாள் நாள் மக்களோட கூடி சந்தோஷமாக ஏன்னா இருக்க வேண்டிய ஒரு நாள் என்றது. அதான் நபியவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின் லில்லாஹ். நீங்க உண்டு குடித்து அதோட சேர்த்து அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். அப்ப அதுல என்ன வருவது? நீங்க பெருநாள் என்று சொல்லி கூத்து கும்மாளம் போடுறதுக்கு அனுமதி இல்லை. பெருநாள் சுட்டி என்ன செய்யறாங்க, அன்றைக்கு மட்டும் பெரிய உண்டு மியூசிக் ஷோ நடத்தி என்ன செய்யறாரு? பெருநாள்ன்றதுக்காக ஹராத் செய்யலாமா? இல்லை. ஹலாலுடைய எல்லை எதுவோ அந்த எல்லைக்குள் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இருந்துக்கோங்க. அல்ல எவ்வளவு அலங்காரங்கள் எங்களுக்கு படிச்சுதார பாருங்க. ஒக்குரு ஒஷரபோ, சாப்பிடுங்கள் குடியுங்கள், தின்னுங்க, நல்லா தின்னு குடிங்க. ஆனா வர துஸ்ரிஃபு என்ன செஞ்சிடாதீங்க, வீண் விரயம் செய்து விடாதீர்கள். அப்ப வரம்ப மீறாம எப்ப என்ன செய்யும், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே பெருநாள் தினம் சந்தோஷமாக கூடி மக்களோடு ஒன்று சேர்ந்து கழிக்க வேண்டிய ஒரு நாள். அன்றைய நாளில் நாங்கள் அந்த மாதிரி கழிக்கிறது அதுவும் ஒரு இபாதத்தான். அதுவும் என்ன, ஒரு இபாதத்தான். எனவே சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி அதற்கு ஏற்ப நமது வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.